ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டத்தில் வந்து நெட்டு வந்து கனெக்ட் ஆகலைன்னா இந்த டூலை வச்சு நம்மளே வந்து ரிப்பேர் பண்ணி மறுபடியும் வந்து கனெக்ட் பண்ண வைக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு கம்ப்ளீட் இன்டர்நெட் ரிப்பேர்னு டைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 6. இதில் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் எது வேணாலும் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், கம்ப்ளீட் இன்டர்நெட் ரிப்பேர். இதில் வந்து டவுன்லோட். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டத்தில் எப்பயுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். இன்னொன்று வந்து போர்ட்டபிள். உங்கள் பென் ட்ரைவில் வேறு ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் டக்குன்னு நெட்டு வந்து கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை காப்பி பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதில் நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு டவுன்லோடு கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் கொடுத்து இதில் கிளிக் ஹியர், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 MB தான் வரும். இது எப்பயுமே உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்கள் பென் ட்ரைவில் இது ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க. ரன், அக்செப்ட், நெக்ஸ்ட்டு. இதில் வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் கேட்கும், ஷார்ட்கட் வேணுமான்னு கேட்கும். நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுமா, உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து நீங்கள் யூசர் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 4-5 பேர் உட்காந்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுக்கணுமான்னு கேட்கும். நான் எனக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இப்போ வந்து மறுபடியும் ஒன் டைம் ஃபுல்லாக ரீசெட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இன்ஸ்டால், லான்ச்னு கொடுத்தனே ஓப்பன் ஆகிக்கும். ஓகே, இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறதுக்குனால இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கனெக்ஷன், நெட் கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பராக இருக்கணும்னா எப்படின்னா, உங்கள் சிஸ்டத்து வரைக்கும் நெட் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த டூல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து கேபிள்லையோ இல்லை ரவுட்டர்லையோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இது வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியாது. உங்கள் லேண்ட் கனெக்ஷன் மூலிமா கரெக்டாக நெட் இன்புட்டில் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த டூல்ஸை போட்டிங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை வந்து ரிசால்வ் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான். ஒய்ஃபை கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, நெட் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த டூல்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். நீங்கள் அவுட் சைட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோ பற்றி சின்னதாக நான் சொல்லிடுறேன். இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. நீங்கள் சப்போஸ் விண்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று டக்குன்னு நின்று போச்சு, மறுபடியும் அப்டேட் ஆகலைன்னு பட்சத்தில் இந்த டூல்ஸ் வச்சு நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணுறப்ப இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ வித் லிமிட்டுன்னு ஒரு சின்ன எரர் வந்து இங்கே கீழே வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எரர் வருது நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி டிஎன்எஸ் எரர். நீங்கள் ஒரு சில வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறப்ப கவர்மெண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் வந்து 88 போட்டிருப்போம், அப்பயும் வந்து ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்ப இந்த டூல்ஸ் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வைக்க முடியும். அதேமாரி ரெஜிஸ்ட்ரி. நீங்கள் லேண்ட் கனெக்ஷன் வந்து ஒரு 2-3 டைம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப லேண்ட் 1 லேண்ட் 2 அந்த கனெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போ இந்த டூல்ஸ் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதேமாரி டேட்டா லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரிப்பேர் கொடுப்போம். அந்த ஆப்ஷனும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஃபயர்வாலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க, அதனால் வந்து உங்களுக்கு வந்து நெட்டு கனெக்ட் ஆகாத பட்சத்தில் இந்த டூல்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதேமாரி ப்ராக்ஸி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தையும் இதில் நம்ம சால்வ் பண்ண வைக்க முடியும். அதேமாரி நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து சம்டைம் எரர் வரும், இந்த 40 எரர் அந்த மாதிரி எரர் வந்துச்சுற பட்சத்தில் இது அந்த டூல்ஸ் இந்த ரிப்பேர் கொடுத்தோம்னா அதுவும் சம்டைம் வந்து சால்வ் பண்ணிடும். ஓகே, இந்த டூல்ஸை பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன். இன்ட்ரோ சொல்லிட்டேன், என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த டூல்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு ஏதாவது வெப்சைட் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இந்த டூல்ஸை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுலேயே இந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரிப்பேர் டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது. நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் சம்டைம் வந்து எரர் வந்துச்சு, நெட்டே கனெக்ட் ஆகாத பட்சத்தில் இதை நான் ஃபுல்லாக டிக் பண்ண தேவையில்லை. இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த சிம்பிள்லேயே பாருங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்கிறது இந்த சிம்பிள்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள் போட்டு சுற்றி இருக்குது. இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் இருக்கிறது எல்லாமே ரிப்பேர் பண்ணிடும். ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே, கேட்ச் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து காட்டிடும். இதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த விண்டோஸ் அப்டேட் பற்றி சொல்லிட்டேன். அப்டேட் ஆகிறப்போ சம்டைம் எரர் வந்துச்சு, அப்டேட்டே ஆகலை, அந்த மாதிரி பட்சத்தில் இந்த நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து
ரினியூ அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். இது வந்து இம்பார்ட்டன்ட். என்ன, நீங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்கள் லேப்டாப்பில், ஐபி அட்ரஸ் டிஹெச்பி மூலயமா வந்துட்டுருக்கு. சம்டைம் வந்துட்டு ஒரே ஐபி அட்ரஸ் வந்து 2 லேப்டாப்பில் வந்துச்சுன்னா கனெக்ட் ஆகாது. அதனால் அதே வந்து ரினியூ பண்ணிடும். வேறு ஐபி அட்ரஸ் வந்து இதே வந்து ரினியூ பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி டைமில் இந்த ரினியூ ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி இது ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து வச்சிரும். ஓகே, ப்ராக்ஸி அதே மாதிரி தான், ப்ராக்ஸி சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் நெட்டு வந்து கரெக்டாக லேண்ட் வரைக்கும் வருது, ஒய்ஃபை மூலமாக கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் உங்கள் சிஸ்டத்தில் மட்டும் கனெக்ட் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா ஒன்றும் தேவையில்லை, இந்த செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கோ கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நெட்டு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகுது, ஒரு சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகலை, நெட்டு வந்து ப்ராப்பராக இருக்கிற பட்சத்தில் இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.